இளைஞர்கள் அரசியல் பேசி அரசியல் பார்த்து ஒரு தேர்தலை கொண்டாடி 12 மணி நேரம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணி வேர்க்க விறுவிறுக்க பொம்பளை பிள்ளைங்க ஊருக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு போய் பல்லு தேய்ச்ச கதை எத்தனை வருஷம் நடந்தது. ஸோ தேர் இஸ் அ சேஞ்ச் களத்தில். இந்த ஆளுங்கட்சி தோக்கணும், புதுசாக அந்த தாவேக்கா ஜெயிக்கணும்ன்ற ரெண்டும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் அந்த ட்ரெஸ் கோடு சொல்லுது. புதுசு வாங்கி போட்டிருக்காங்க. பிறந்த நாளைக்கு புது ட்ரெஸ் போடாதவங்களாம் எலெக்ஷனுக்கு புது ட்ரெஸ் வாங்கி போட்டு எல்லாம் சட்டம் சந்தனக்கலை பேண்ட் போட்டு போறாங்கன்னா தே ஆர் கிரியேட்டிங் சேஞ்ச். 25 30 லட்சம் தான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுங்கிறத பார்த்தா பெரிய வாக்குப்பதிவு ஒரு பெரிய அலை அப்படிலாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே இங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குது தாவேக்காக்கு. அந்த ஓட் பேங்க்ன்றது விஎம்ஐல இருந்தே வந்திருக்கக்கூடிய ஓட் பேங்க் இல்லை. அது ப்ரூவன் கிடையாதுல்ல அந்த ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் இருக்குன்றது எங்களுடைய தியரி. 1 கோடி வாக்காளர் 1 கோடி மெம்பர் சேர்த்துருக்க ஒரு கட்சி. அந்த 1 கோடி மெம்பர் 1 கோடி பேருமே ஓட்டு போட்டிருப்பாங்க. நீங்க நம்ம ஓட்டு அதிகமாக வந்தது இல்லைன்னு சொல்லி கதற வேண்டிய அவசியம் இல்லை. கேவலமான டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், ஒஸ்ட் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்தையும் தாண்டி இது சென்னையில் மட்டும் நடக்கல, கோயம்புத்தூர்ல நடக்குது, எல்லா ஊர்லயும் நடக்குது. அப்ப இது நடக்குதுன்னும் போது இது ஏன் சதியா இருக்கக்கூடாது? அப்படி சதியாவே இல்லைனாலும் இது ஏன் நிறைய பேர் வாக்களிக்க ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊக்கத்தொகை அதற்கு முக்கிய காரணம் இந்த வாக்குக்கு காசு கொடுக்கறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது. அவங்க எல்லாம் போய் வாக்கு போட்டிருப்பாங்க இல்லையா? உன்னை இவன் எவ்வளவு ஏமாத்திருக்கான்ப்பா. 67 இந்த போய் சொன்னாங்க, 78 இந்த போய் சொன்னாங்க, 2004 இந்த போய் சொன்னாங்க, 2009 இந்த சதி பண்ணாங்கன்ற விஷயத்தை பசங்க பேசுறாங்க. தட் இஸ் வாட் ஐ கால் as பொலிட்டிக்கல் என்லைட்மெண்ட். அந்த ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸையும் ஒரு ஹோப்பையும் கொடுத்துருக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு தாவேக்கா. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 23 2026 த நியூ டான் ஆஃப் நியூ எலெக்ஷன் பாலிடிக்ஸ் நான் நினைக்கிறேன். நியூ டான். கரூரில் ஒரு காவலர் விசில் வச்சிருந்தா, ஒரு மிலிட்ரி மேன் டிராஃபிக் கிளியர் பண்ண விசில் வச்சிருந்தா பிடிக்கிட்டு போறீங்க. பகல் ஃபுல்லாக வெயில் அடிச்சது, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ சூரியன் இருக்குன்னு நாங்கள் ஒத்துக்கிறோமா? இந்த அளவுக்கு பயந்து போயிருக்கீங்க நான் சொல்கிறேன். ஆனால் அந்த ஒரு 5 ரூபா விசில், அது ஒரு போலீஸ்காரர் கையில் வச்சிருக்க விசில் உங்களை பயமுறுத்துதுன்னா அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. தி 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே தாவேக்காவிலிருந்து அனந்த் அஜித் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். வணக்கம். வரலாறு காணாத வாக்குப்பதிவு. இன்றைக்கி கூட திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதுவரைக்கும் வாக்கு சாவடிக்கு போகாதவங்க கூட இந்த தடவை வாக்குப்பதிவு நடத்தியிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இதில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. நீங்கள் சதவீதத்தை பார்க்காதீங்க, வாக்காளர்களோட எண்ணிக்கையை பாருங்கள். இது ஹையஸ்ட் பர்சன்டேஜ்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற விஷயங்களும் இங்கே பேசப்படுது. அங்கேருந்து உங்ககிட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இது என்ன திமுகவோட ஒரு பயம்தான். எனக்கு என்ன புரியலன்னா, எலெக்ஷன் வரைக்கும் போய் சொல்லுவாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு யாரை காப்பாற்ற போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் 10 நாளில் ரிசல்ட் வந்துட போகுது. ஸோ இது ஒரு பொய். அடிப்படையில் இது ஒரு ஹியூஜ் டர்ன் அவுட். நிஜமாவே ஒரு வரலாறு காணாத டர்ன் அவுட் தான் இது. உண்மையான டேட்டா 4 கோடியே 88 லட்சம் பேர் வாக்குப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 30 லட்சம் தான் ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுங்கிறத பார்த்தா. அது எப்படி நம்ம இது பெரிய வாக்குப்பதிவு ஒரு பெரிய அலை அப்படிலாம் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அடிப்படையில் இதுவே பெரிய நம்பர். எப்படி இது 30 + 25 lakhs? ஆனால் இது 20 lakhs இல்லைன்றது நான் ஒரு நம்பர் உங்களுக்கு டெரைவ் பண்ணுறேன். முதல்ல 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எலக்டோரல் ரோல் 6 கோடியே 40 லட்சம் பேர். போலானது 73%. 6 கோடியே 40 லட்சம் பேரில் 73% போலாக இருக்குன்னும் போது தட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 4 கோடியே 50 லட்சம் வாக்குகள். இந்த வாட்டி போலாக இருக்கிறது வெறும் 4 கோடியே 88 லட்சம் வாக்குகள், ஒரு 38 லட்சம் தான் அப்படின்னு நீங்கள் அதுதான் அதை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னென்னா, அந்த 6 கோடியே 40 லட்சம் வாக்கில் இருந்து 5 கோடியே 70 லட்சம் வாக்குகளாக குறைஞ்சிருக்கு எஸ்ஐஆர் ப்ராசஸில். ஸோ இது ஒரு 70 லட்சம் வாக்குகள். ஆனால் உண்மையில் இது 70 லட்சம் வாக்குகள் கிடையாது. இது அதையும் தாண்டியது. சற்றப்போ 1 கோடி வாக்குகளாக இருக்குன்றது தான் என்னுடைய புரிதல். இதை நான் எப்படி சொல்கிறேன், என்னப்பா பிளைண்டாக நம்பர்ஸ் தெரியுதேப்பான்னு சொன்னீங்கன்னா, அது 70 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது உண்மை. இந்த 2021 தேர்தலுக்கு இருந்து 2026 தேர்தலுக்கு நடுவில் ஒரு 30 லட்சம் பேர் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. இத்தனை வருஷம் ஓட்டு போடாமல் இருந்தவங்க, ஓட்டர் ஐடி எங்கே இருக்குன்னே கண்டுக்காதவங்கலாம் தேடி ஓட்டு வாங்கியிருக்காங்க. நம்ம ஒரு அசம்ஷனுக்கு 30 லட்சம் ஓட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, எஸ்ஐஆரில் 1 கோடி வாக்குகளை தூக்கியிருக்கிறாங்க. 1 கோடி ஃபேக் ஓட்டர்ஸை தூக்கியிருக்கிறாங்க. அதோட நாமினல் நம்பர் தான் 70 lakhs, ரியல் நம்பர் 1 கோடி. ஏன்னா புதுசாக உள்ளே வந்த 30 லட்சத்தை அவங்க அக்கௌண்ட் பண்ணலைன்றது தான் பாயிண்ட். அப்போ இப்போ அந்த 1 கோடியை கழிச்சு பாருங்கள், 6 கோடியில் 40 லட்சம் வாக்குகள்லேருந்து நம்ம 5 கோடி 40 லட்சம் வாக்குகளுக்கு வந்துட்டோம். இந்த 5 கோடி 40 லட்சம் கூட 35 லட்சம் புதுசாக வந்து தான் இந்த 5.25 கோடி வாக்காளர்கள் இன்றைக்கி ரோலில் இருக்கிறாங்க. அப்போது அந்த 4 கோடி 50 லட்சம் வாக்காளர்கள் வந்தாங்க இல்லையா, 2021 போலான 73%. அதுக்குள்ள இந்த 1 கோடி வாக்காளர்களில் எத்தனை பேர் இருந்தாங்க நம்மளால டெஃபினட்டிவாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதாவது ஃபேக் ஓட்டர்ஸ். ஃபேக் ஓட்டர்ஸோ மற்ற ஓட்டை போட்டதோ இறந்தவர்கள் ஓட்டோ
வெளியூரில் இருக்கவங்க ஓட்டே இவங்க போட்டது எத்தனைன்னு நமக்கு தெரியாது. ஒரு 40 லட்சம் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 50 லட்சம் வச்சுக்கோங்க, வேணாம் 30 லட்சம் வச்சுப்போமா, மினிமம் நம்பர் போவோமா, அப்போ அது 4.5 கோடி வாக்குகள் கிடையாது, 4 கோடி 20 லட்சம் வாக்குகள்னு குறையுது. இப்போ 4 கோடி 20 லட்சம் வாக்குகளையும் 4 கோடியே 88 லட்சம் வாக்கையும் பொருத்தி பாருங்க. இதுதான் இதை கம்பேர் பண்ணக்கூடிய பேஸ் பிளேட். இப்படி தான் நீங்கள் பேசிஸை ஈக்குவல் பண்ணிவிட்டு எந்த ஒரு கம்பேரிசனும் பண்ணணும். நாமினல் நம்பரில் கம்பேர் பண்ணிங்கன்னா எப்பயுமே எப்படி இந்த தமிழ்நாடு வளர்ந்துச்சுன்னு போய் சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே ரியல் நம்பர்ஸில் பார்க்கணுன்னா இன்ஃப்ளேஷனை நீக்கி பார்க்கணும். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய டிஸ்கிரிபன்சிஸை நீக்கி பார்த்தா தான் என்ன ஓட்டுன்னே தெரியும். 68 லட்சம் ஓட்டுன்றது சும்மா கணக்கு கிடையாது. இதில் இன்னொரு பாயிண்ட்டே அவங்க ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற நம்பர்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தாலுமே 21 எலெக்ஷனில் வந்து 73% வாக்குப்பதிவு தான் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு காரணம் வந்து கோவிட் ஒரு விஷயம் இருக்குது. ஆஃப்டர் த 10 இயர்ஸ் இல்லையா, அவங்க ரெண்டு டேர்ம் வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆன்டிங்பன்சி அதிகமாக இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி, அதாவது 2016 வந்து வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 78% கிட்ட இருந்திருக்கு. 78 ஆமாம் 74 இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 74%னா அப்போ வந்து 64 லட்சம் வாக்குகள் போன தேர்தல், அந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகள் வந்துட்டு 2016 வந்துட்டு பதிவாயிருக்கு. நீங்கள் வந்து 21ஓட கம்பேர் பண்ணாதீங்க, 2016ஓட கம்பேர் பண்ணுங்க. அங்கே 74% வாக்குகள் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி தேர்தலை காட்டிலும் 64 லட்சம் பேர் அதிகமாக வாக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா இது கம்மி தான் அப்படின்னு அவங்க சொல்கிறது. இப்போ எப்படின்னா விமர்சனம் வைக்கிறவர்கள் சொல்கிற விஷயமா இருக்குது. முதல் விஷயம், ஓட்டு நிறைய வரணுன்றது தான் எந்த ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய யார் ஒருத்தரும், பத்திரிகையாளராக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை பொதுமக்களாகவும் இருக்கட்டும், விரும்பக்கூடியது எது? ஓட்டு அதிகமாக வந்தது தான், வரணுன்றது தான் ஆரோக்கியமான விஷயமா இருக்க முடியும். ஓட்டு அதிகமாக வந்தது இல்லைன்னு சொல்லி கதற வேண்டிய அவசியம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் விஷயம், எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஓட்டர் டர்ன் அவுட் அதிகமாக இருக்குதோ ஆட்சிக்கு எதிரான அதீத ஆன்டி இன்கம்பன்சி அது காட்டுது. இந்த ஆளு திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற ஒரு கோபத்தில் மக்கள் எழுந்து வந்து வாக்களிப்போம். அப்போ மேற்கு வங்கத்திலே அது நடந்திருக்கு. அப்போ மேற்கு வங்கத்தில் மம்தா வந்து ரீப்ளேஸ் ஆயிருவாங்களா தெரியல. அது நமக்கு தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. அங்கே வந்து அது இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நேற்று எனக்கு அங்கே 90% கிராஸ் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு ஒருவேளை அங்கேயும் நடக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டர் டர்ன் அவுட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் மற்ற சிட்டிஸை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். ஆனால் இப்போ அவங்களுக்கு தான் இன்னமும் வந்துட்டு ஒரு வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எல்லா ஓட்டுகளும் இங்கே ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போ டிஎம்கேக்கு இருக்கிற எல்லா ஓட்டுகளும் இங்கே வந்துட்டு 3 கட்சிகளுக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இங்கே பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது, டிஎம்கேக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குங்கிறது தான் அஃப்கோர்ஸ் இந்த டேட்டாவை நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு வாதமாக தான் இருக்குங்கிற மாதிரி. எனக்கு அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு கேள்வி என்னென்னா, முதல் விஷயம் திமுகவுக்கு மாற்றா மக்கள் யாரை பார்க்குறாங்கன்றதான் கேள்வி. இங்கே திமுக ஒரு செட் பண்ணி வச்சிருக்க நரேட்டிவ் பாஜக வரக்கூடாதுன்னு. பாஜக அலையன்ஸில் இருக்கிற அஇஅதிமுக எப்படி திமுகவுக்கு மாற்றாக இருக்க முடியுன்ற கேள்வி அடிப்படையில் எழும். அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ஃபோர்ஸுன்றவங்க வந்து அவ்வளோ ஒரு கிரெடிபிளான ஒரு மாற்று சக்தியாக மக்கள் பார்க்கல. இன்றைக்கி அதிமுக நலிவடைஞ்சது தான் திமுகவின் அந்த கொக்கரிக்கும் ஆட்சிக்கு காரணமாக இருந்துச்சுன்றதான் என்னோட குற்றச்சாட்டு. 2024 ஜனவரி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு திமுக. எங்களை கேட்க யார் இருக்கான்றது தான் அவங்களோட தைரியம். அதனால தான் 3 வருஷத்துலேயே வந்து தம்பியை துணை முதல்வராக கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அவங்க வீட்டு பையனை. அந்த பயத்தை ஏற்படுத்தினது தாவேக்கா. அதனால தான் தாவேக்கான்ற பேரை உச்சரித்து எங்கே இவங்க இன்னும் வளர்ந்துருவாங்களோன்னு என்னைக்கும் இல்லாத அதிசயமாக எங்களுக்கு எதிரி அதிமுக தான் இவங்களும், எங்களுக்கு எதிரி திமுக தான் அவங்களும் மாறி இவங்களுக்குள்ளே பால் விளையாட ட்ரை பண்ணிட்டு இருந்தது தான் இந்த எலெக்ஷன் கேம்பெயினே. ஆனால் இங்கே தேர்ட் ஃபோர்ஸ் ஒருத்தர் வந்தாச்சு, அது பிரைமரி ஃபோர்ஸாக மாறியாச்சு, அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவும் இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும்ன்ற ஒரு புரிதலோட பல தேர்தல்கள் நடந்திருக்கு. நான் ப்ரிசைஸாக சொன்னால் 1977ஐயும் 1991ஐயும் 2011ஐயும் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஓகே, இந்த 3 தேர்தலில் இல்லாத அளவுக்கு ஒரு டர்ன் அவுட் 80% இந்த அக்ரிகேட் ஆவரேஜ் பண்ணாலும் அந்த 85 ஒரு 81 ஈக்குவேட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் அந்த 80% மார்க்கை எப்படி தமிழ்நாடு இத்தனை வருஷம் தாண்டலை. அப்போ அதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. முதல் காரணம், இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு அரசியலை பேச வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்போ இது நடந்ததுன்னு கேட்குறேன். 1967 நடந்தது. 1967க்கு பின்னாடி இளைஞர்கள் அரசியல் பேசி அரசியல் பார்த்து ஒரு தேர்தலை கொண்டாடி 12 மணி நேரம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணி வேர்க்க விறுவிறுக்க பொம்பளை பிள்ளைங்க ஊருக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு போய் பல்லு தேய்ச்ச கதை எத்தனை வருஷம் நடந்திருக்கு. ஸோ தேர் இஸ் அ சேஞ்ச் களத்தில். அந்த இளைஞர்கள் ஒரு உத்வேகத்தில் ஒரு நல்லவன் வர்றான். ஏன்னா இத்தனை வருஷம் யாருக்கு போட்டால் எனக்கு என்னென்னு இருந்தவங்க, இன்க்ளூடிங் மீ, இந்த வருஷம் என் ஓட்டை போடலாம், அந்த தலைவனுக்கு ஒரு தோல்வி வந்துருமோன்ற பயத்தில் ஒன்றும். இது வந்து எப்பயுமே ஒரு எலெக்ஷனில் வந்து ஒன்று இவன் ஜெயிக்கணும்னு எலெக்ஷன் இருக்கும், இல்லை இவன் தோக்கணும்னு எலெக்ஷன் இருக்கும்.
ஆளுங்கட்சி தோக்கணும்னு எதிர்கட்சி ஜெயிக்கணும். இதுதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் நான் பார்க்குற ஒரு அக்யூமுலேட்டட் எஃபர்ட். இந்த ஆளுங்கட்சி தோக்கணும், புதுசாக அந்த தாவேக்கா ஜெயிக்கணுன்ற ரெண்டும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் அந்த ட்ரெஸ் கோடு சொல்லுது. ஒரு எலெக்ஷனுக்கு நீங்கள் எப்போ பார்த்தீங்க ட்ரெஸ் கோடு? ஸ்டாலின் அவர்களே நான் சொல்கிறேன், வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டில் பார்த்துருக்கோம், வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டியில் பார்த்துருக்கோம். அதை தவிர இந்த வாக்கிங் ட்ரெஸ்ஸை விடுங்க, வேறு எந்த கலர்லையாவது இந்த 45 வருஷத்தை ட்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எங்கன்னு வந்தது புதுசா அந்த காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை? வந்துட்டு ஒய்எஸ்ஆரே அப்படிதானே போட்டிருந்தாரு. நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ள கேட்குறேன். ஒய்எஸ்ஆர் 19 போட்டிருந்தாரு, 21 போட்டாரா ஸ்டாலின்? ஜெகன்மோகன் ரெட்டி 19 எலெக்ஷனுக்கு போட்டுட்டு தான் இருந்தாரு, 21 ஏன் போடல ஸ்டாலின் சார்? நான் தமிழ்நாடு டெமோகிராஃபிக்குள்ள போகிறேன். எனக்கு ஆந்திராவில் பிரச்சனையோ இந்த பேண்ட் சட்டையோ எப்பயோ யாரோ போட்டிருப்பாங்க. எனக்கு ஐயம் பிரச்சனை அது இல்லை. நான் கேட்குறது தமிழ்நாடு டெமோகிராஃபிக்குள்ள, தமிழ்நாடோட ஜியாகிரஃபிக்குள்ள இந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸ்குள்ளே எப்போ இது நடந்துச்சு? இந்த ட்ரெஸ் கோட் இங்கே இருக்குன்னு போது அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு பாஜகவில் ஒரு முன்னாள் எக்ஸ் மாநில தலைவரோ எக்ஸ் முதல்வரோ ஏன் அந்த ட்ரெஸ் கோடை போட்டு வராங்கன்னா அதை ட்ரைங் டு நார்மலைஸ் இட். இதுங்க இது தாவேக்கா ஓட்டெல்லாம் இல்லைங்க, ட்ரைங் டு கிரியேட் அன் இமேஜ். அது ஒர்க் அவுட் ஆச்சா? புதுசு வாங்கி போட்டிருக்காங்க. பிறந்த நாளைக்கு புது ட்ரெஸ் போடாதவங்களாம் எலெக்ஷனுக்கு புது ட்ரெஸ் வாங்கி போட்டு எல்லாம் சட்டை இந்த சந்தன கலர் பேண்ட் போட்டு போகிறாங்கன்னா தே ஆர் கிரியேட்டிங் சேஞ்ச். இந்த சேஞ்சை ஒரு பக்கம் புரிஞ்சுக்கங்க. இந்த சேஞ்ச் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த சேஞ்ச் எப்படிங்க வீட்டுக்குள்ளே வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகாமல் இருக்கும்? அதிமுகக்குன்னு வந்துட்டு ஒரு பாரம்பரியமான வாக்குகள் இருக்குங்கிறத வந்துட்டு யாருமே ஏன் பேச மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு எப்போதுமே தோணிட்டு இருக்கு. அவங்களுக்கு பாரம்பரியமான வாக்குகள் இருக்குது. நீங்கள் 2021 தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப கிளியராக வந்துட்டு தெரியும். ஏன்னா டிஎம்கேவும் ரொம்ப வந்துட்டு அவங்க டிஎம்கே வரணும்னு எதிர்பார்த்த ஒரு காலகட்டம் 2021. அதிமுக 10 ஆண்டுகளாக வந்து ஆட்சியில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு தேர்தல் அது. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்ஜின் தான், ஒரு 3 to 4% தான் வந்துட்டு அதிமுக வந்து தோல்வியை சந்திச்சாங்க. அப்படி ஒரு பாரம்பரிய வாக்குகள் அப்போ வந்துட்டு திரு டிடிவி தினகரனும் அந்த கூட்டணியில் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் அந்த ஓட்ட கணக்கே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய வாக்குகள் 2016 இவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2021 நான் சொல்கிறது அம்மையார் ஜெயலலிதாவோட டிமைஸோட சொல்கிறேன். 2021 வந்த வாக்குகள் என்னென்னா, சாமி எனக்கு திமுக வேணாம், திமுக ஆட்சியில் இல்லாமல் ஆன்டி இன்கம்பன்சி வச்சிருக்க ஒரு கட்சி, அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக. 2011 அவங்க என்ன 10-11 என்ன ஆட்டம் போட்டிருந்தாங்கன்னா அந்த பயமும் கோபமும் இன்னைக்கும் களத்தில் இருக்கு. இன்னைக்கும் தாய்மார்களுக்கும் அன்னைக்கு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? லேண்ட் கிராபிங்க்கு ஒரு செல்லு போட்டாங்க ஜெயலலிதா அம்மா. கரண்ட்டுக்காக போராடி தமிழ்நாடு கரண்ட் வெளிச்சம் வந்துச்சு. 2 வருஷம் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு ஏற்பட்ட ஈழ காயங்கள் இன்னும் நமக்குள்ளே இருக்குது. இந்த எல்லாமும் சேர்ந்து தமிழ் மக்களுக்குள்ளவே திமுக வேண்டான்ற ஒரு நிலைக்கு வந்தாச்சு. திமுக வேணும்னு ஓட்டு போட்டதை விட ஆள் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் இந்த கட்சி இங்கே நின்றுக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா அவங்க வந்து கேடரில் ஸ்ட்ராங்கான பார்ட்டி. அது கட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதில் திமுக குறை சொல்ல மாட்டேன் நான். என்னைக்குமே ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி. அந்த பயிலெல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், அது எதிரியாக இருந்தாலும் கற்றுக்க வேண்டிய விஷயம்னா கற்றுக்க வேண்டிய விஷயம் தான். அதில் தான் அவங்க படைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் போட்டியே டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் நீங்கள் தானே சொல்கிறீங்க. அந்த போட்டியை நாங்கள் எப்படி ஈக்குவேட் பண்ணுறோன்னா, முதல் தேர்தலில் எங்களுக்கு நாங்கள் வந்து அப்படி ஒரு 75 வருஷம் கணக்கெல்லாம் எங்களுக்கு பாரம்பரியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த திமுக எப்பப்போ யார் யார்கிட்ட விழுந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சரி கிடையாது, மக்களுக்கு இவங்க விரோதமான ஆட்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி வரக்கூடியவங்க ஒரு மக்களுக்கு நெருக்கமான மக்கள் தலைவராக ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கும்போது அந்த சேஞ்ச் நடக்கும். 1977 திமுக சரியில்லைன்னு சொன்னது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். 1991 மக்களுக்கு அவங்க திமுக சரியில்லைன்னு சொல்லி வந்தது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். 2026 திமுக சரியில்லைன்னு சொல்லி வரப்போகிறது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். ஸோ அங்கே என்ன ஒர்க் அவுட் ஆகுன்னா, திமுக சரி இருக்காது, அதை தெளிவாக தைரியமாக பேசுகிற ஒரு தலைவர், ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு தலைவர், மக்கள் மனதுக்கு நெருக்கமான ஒரு தலைவர். அந்த ஈக்குவேஷன் ஒரு பொருத்தி பாருங்கள், சரியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல அதிமுக எது மிஸ்ஸிங்னா அந்த கரிஷ்மா. திமுக எதிர்ப்பு வளர்ந்த ஒரு கட்சி, திமுக எதிர்க்கிறதுக்கு மட்டுமே அந்த கட்சி. அந்த எதிர்க்கிறதுக்கான திராணி இல்லைன்றது கரிஷ்மா இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? கரிஷ்மான்றது வந்து கேடர்லேருந்து ரைஸ் ஆகிறவங்களே கிடையாது. கரிஷ்மா இஸ் பீப்புள் ஹூ ஹேஸ் தேர் லீடர்ஸ் க்ளோஸ் டு தேர் ஹார்ட். எனக்கு சிஎம் அவருக்கு எடப்பாடி யாருன்னே தெரியாதுங்க. அவர் எப்படிங்க கரிஷ்மேட்டிக் லீடராக இருக்க முடியும்? கரிஷ்மேட்டிக் லீடர்ன்றது என்னன்னா, ஒரு மக்கள் அபிமானத்தை வென்றது மட்டும் கிடையாது, இவன் ஆளு, எனக்கு அவரை பிடிக்கும், அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கும் கரிஷ்மேட்டிக் லீடர்ஸ்க்கு. ஜெயலலிதா அவர்களும் இது எம்ஜிஆர் அவர்களும் இங்கே கரிஷ்மேட்டிக் லீடர்ஸாக தான் இருந்திருக்கிறாங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எப்பொழுதுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்ம அந்த ஃபில்ட்ரேஷனுக்குள்ளே போக வேணும். ஆனால் எடப்பாடி அவர்களை வந்துட்டு நம்ம அப்படி குறைச்சி மதிப்பிட முடியாதுங்கிறது. அதுக்கு தான் 24 தேர்தல் நீங்கள் எடுத்து ரீகோட் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன். 24 தேர்தலில் நீங்கள் சொல்லக்கூடிய சோகால்டு கரிஷ்மேட்டிக் லீடர் எடப்பாடி இருக்கிறார். பாஜக கூட இருந்தது தான் அவருடைய ஃப்ளான்னு 21 பேசப்பட்டது. அந்த ஃப்ளாவையும் நிவர்த்தி பண்ணிட்டாரு. பாஜகவை முறைக்கிறார் ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் சிட்டிங் பாஜகவை. அம்புட்டின்னு தாண்டி ஏன் 20% நிற்குது? அப்போ அதிமுக கோர் ஓட்ஸ்னு 40% விட்டு போனாங்க ஜெயலலிதா அம்மா. 20% வந்தால் கோர் ஓட்டு உடஞ்சிருக்கா இல்லையா?
அங்க ஸ்பிளிட் இருந்தது இல்ல, Split-னா அது கட்சிக்குள்ள நிறைய பாஜக அது கிடையாது ஸ்பிளிட் இல்ல. இருந்தது இல்ல, கட்சியிலேயே நிறைய பிரச்சனைகள் அப்போ இருந்தது. அதிமுகவோ அப்போ வந்து இந்த அவங்க பேர் என்ன சசிகலா அம்மா இல்ல களத்துல. டிடிவி தினகரன் இந்த ஸ்ட்ரென்த்ல இல்ல, அவர் பாஜக கூட இருக்கிறாரு. அதுதான் நானும் சொல்றேன், கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாம இருந்தது. ரெட்டலையோட இங்க ஸ்பிளிட் வந்துட்டு பிரிக்கிற அளவுக்குலாம் அவர் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ஒரு பார்ட்டோட ஒரு கம்யூனல் ஓட்ஸை பிரிக்கக்கூடியது தான் அவரோட ஸ்ட்ரென்த். நீங்க நிறைய ரீஜன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே அவருக்கு எதிராக நிக்க போய் தான் அங்கதான் வந்துட்டு அவங்களோட ஓட்டு பிரிஞ்சுதுங்கிறத பார்க்க முடியுது. இப்போ இங்க எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க, ஒரே கூட்டணியில இல்ல, இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஓபிஎஸ் அவர்களை ரெண்டாவது தவிர இடத்துக்கு வந்திருந்தா கதை வேற. ஓபிஎஸ் அவர்களை தவிர மத்த எல்லாருமே வந்துட்டு என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் என்டிஏவே புறந்தள்ளுறேன். பிஜேபிக்கு கூட இருக்கிறதே பெரிய ஃப்ளான்னு நான் சொல்கிறேன் இந்த லீடர்ஸ்க்கெல்லாம். இப்போ பிஜேபி இல்லாமல் இது வந்து ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டில் ஒரு மண். இங்கே வந்து பிஜேபி தலைமையில் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எதுக்கு வந்து அது என்டிஏ அலையன்ஸில் இருக்க மற்றும் பலர்னு மென்ஷன் பண்ணுறாருன்னா ஹூ இஸ் த பிகர் பார்ட்னர்னு கேள்வி வருதா இல்லையா? அப்போ அந்த இடத்துல இங்கே யாருக்கு நீங்கள் கேட் ஓப்பன் பண்ண வரீங்கன்னு போது அந்த தெளிவு இருக்க தானே செய்து மக்கள். பிஜேபிக்கு எதிரான மனநிலை கொண்ட மண்ணு நீங்க சொல்றீங்க. ஆனா அப்படி இருந்த பிஜேபி தான் 18% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அதை உற்று நோக்கணும். எப்படி பார்க்கணும்னா அது பிஜேபியோட ஓட்டா திமுகவோட ஆன்டி இன்கமெண்ட் ஓட்டா நம்ம பார்க்கணும். திமுக 20% வாங்கின எடப்பாடியார் ஏடிஎம்கே தான் நான் கோர் ஓட்ஸ்ன்னு சொல்றேன். ஆனால் 18% வாங்கின பாஜகவை திமுகவுடைய ஆன்டி இன்கமெண்ட் ஓட்டுன்னு நான் சொல்றேன். அதனால தான் 19 எலெக்ஷனில் 3% வாங்கி நோட்டாவோட சிவியர் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க பாஜக. எப்படி 2024 18% வந்தாங்க? இந்த 5 வருஷத்தில் பாஜக என்ன பெரிய ஆகச்சிறந்த ஆட்சி பண்ணிட்டாங்க? இல்லை தமிழகத்தில் என்ன மாற்றம் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்க அதிமுகவுக்கு சத்து பத்தலை. இந்த இடத்துல லீடர்ஸ் இல்லைன்ற ஒரு மக்களுக்கு ஒரு வேக்யூம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று, அந்த பொலிட்டிக்கல் வேக்யூமை ஏதாவது பண்ணிட முடியுமான்னு அண்ணாமலைன்னு ஒரு லீடர் உள்ளே வராரு. அண்ணாமலைக்கு ஒரு கரிஷ்மா இருக்குது. கரிஷ்மா சைஸ் வேரிஸ், ஆனால் நான் அண்ணாமலை கரிஷ்மேட்டிக்னு சொல்லுவேன். எடப்பாடியார் அப்படி சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல ஃபைல் பண்ண முடியுமான்னு அந்த திமுக ஆன்டி இன்கமென்சி மொத்தம் பாஜக திரும்புது. இந்த இடத்துல தான் நீங்கள் சொன்ன அந்த திமுக ஆன்டி இன்கமென்சி ஸ்பிளிட்டு கோர் ஓட்டா ஒன்று போயிடுச்சு. பாரம்பரியமாக திமுக எதிர்க்கிறவன் அதிமுக போட்டான், இந்த ஆட்சி மேலே இருக்கிற வெறுப்பில் இருக்கும் பாஜக போட்டான். அந்த இடத்துல தான் மைனர் மார்ஜின் ஓட்டு சதவீதம் குறைஞ்சும் திமுக 40 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான காரணம் இதுதான். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் திமுகவை எதிர்க்க வேண்டிய ஒரு தலைமை, ஒரு கரிஷ்மா, திமுக ஆன்டி இன்கமென்சியை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கையான முகம், இது எல்லாத்தையும் தாண்டி மாற்றத்தின் முகமாக ஒன்று பார்க்கப்படணும். அப்போ அது எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த முகமாக வந்து தாவேகா நிற்குது. திமுகவை எதிர்க்க சக்தி இல்லாதவங்களை தாண்டி திமுகவுக்கு எதிராக நேராக வந்து நிற்குது. அதுதான் தாவேகா வர்சஸ் திமுகன்ற நரேஷனுக்கான அர்த்தமே. நாங்கள் வர்றோம்னு சொல்கிறது தான் அந்த அர்த்தம். அதுக்கான ப்ரூஃப் வரவேற்பு தான் நேற்று நீங்கள் பார்த்த 84% ஓட்டு. மினிமம் 68 லட்சம் 70 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா போல இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா ஒரு நம்பர். அந்த நம்பருக்கு காரணம் அந்த முகம். மறுபடியும் அந்த டேட்டாக்குள்ளே நான் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ 2006 தேர்தல் எடுத்துக்கலாம். 2005 அந்த காலகட்டத்தில் வந்து எஸ்ஐஆர் நடந்துட்டு இருந்தது. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க ரொம்ப லாங் ப்ராசஸாக அது இருந்ததுன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் 2001 தேர்தலோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 59.07%. 2006 தேர்தல் பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 70.82. இது ஹியூஜ் டிஃப்ரென்ஸு ஆஃப்டர் எஸ்ஐஆர். அப்போ இங்கே எஸ்ஐஆர் மிகப்பெரிய காரணின்னு அவங்க சொல்கிறதுல வந்துட்டு நியாயம் இருக்குதானே அப்படின்னு தோன்றது இங்கே வந்துட்டு நிஜம் தானே? நீங்கள் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும்னா 2001 தேர்தலை உத்து நோக்கணும். 2001 தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னா ஏற்கனவே 2 ப்ரூவன் லீடர்ஸ், இவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து. தமிழகத்தில் ஒரு பெரிய அதிருப்தி இவங்க 2 பேர் மேலே இருந்துச்சு. அந்த அதிருப்திக்கு பேர் திரும்ப பாஜக. 91 பாஜக ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. யாருமே பெருசாக ஹாப்பியாக இல்லை. 2 பேரும் மாறி மாறி அவங்கள உள்ள கூட்டு வரீங்க. இப்போ எனக்கு ஓட்டு போடவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க பீப்புள். சுத்தமாக தேவர் நாட் இன்ட்ரெஸ்டட். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 59% பேர் தான் ஓட்டு போடுறாங்க. 2 பேரும் கோர் ஓட்ஸ். அந்த கோர் ஓட்ஸில் ஆன்டி இன்கமென்சி வேலை செய்யுது திமுகவுக்கு. திமுகவோட ஊழல் குற்றச்சாட்டுகளும் 96லேருந்து 2001 வரைக்கும் நடந்த கம்யூனல் ரயட்ஸும் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு கொஞ்சம் எட்ஜி கொடுக்குது. 2001 அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மக்கள் அதெல்லாம் தாண்டும் போது அது மறக்கும். அந்த 5 வருஷம் ஆட்சியில் அது மறக்குது. கூட எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா ஓட்டர்ஸ் வந்து ஃபில்டர் ஆகி திரும்ப வர்றாங்க. இப்போ அந்த கோவம் தணிஞ்சு மக்களுக்கு வாக்களிக்கலாம். ஏன்னா ஓட்டு போடாமல் எதுவும் மாறாதுன்ற நிலைமைக்கு வராங்க. அது 2004 பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த கோவம் பாஜக மேலே இருக்க கோவத்தினால தான் 40 of 40 திமுக அடிக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா அந்த நம்பர்ஸ் ஏன் நடக்குதுன்னு? 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக அலையன்ஸ் காங்கிரஸ் கூட எப்படி 40 of 40 அடிச்சாங்கன்னா கோவம் பாஜக மேலே. அந்த பாஜக கூட்டம் வந்து 2 பேர் மேலே இன்னைக்கு ஒருத்தன் தப்பை உணர்ந்துட்டு காங்கிரஸ் கூட நிற்கிறானேன்னு வந்து ஓட்டுது.
அப்போ 2004 40/40 அடிக்கிறாங்க. எஸ்ஐஆர் ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. அப்போ 2006 க்ளீன் மார்ஜினில் தான் அடிச்சிருக்கணும் திமுக. ஏன் அப்போ திரும்ப ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டில் மைனாரிட்டி ஆட்சியாக அமைக்கிறாங்கன்னா திமுக மேலே வரவேற்பு கம்மி. அந்த 2 வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்ற கேள்வி கூட இதெல்லாம் சேர்ந்து அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸும் சேர்ந்து ஓட்டு போடணுன்ற நம்பிக்கை வர வர அது 70 மாறுது. அதில் ஒரு போர்ஷன் வந்து கோபம் குறைஞ்ச மக்களும், இன்னொரு போர்ஷன் எஸ்ஐஆர்லேருந்து ஃபில்டர் ஆன நம்பரும். அப்போ 2006 தேர்தலோட முடிவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஹங்கு இருந்தது. 2006 எஸ்ஐஆர் இல்லாமல் இருந்திருந்தா தட் would have again gone to ADMK's pocket. எப்படி 1978-80 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிக்கும் திமுக அலையன்ஸில், அசம்பிளி எலெக்ஷனில் அதிமுக ஜெயிக்கும். அதுபோல் 2004 தேர்தலில் காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் ஜெயிச்சு 2006 ஜெயிச்சிருக்க வேண்டியது அதிமுக. ஆனால் எஸ்ஐஆர் ப்ராசஸும் இந்த காங்கிரஸ் கூட இருந்த அந்த ஹோப்ஸும் சேர்ந்து தான் 70% வந்தும் எஸ்ஐஆர் ப்ராசஸில் ஓட் பர்சன்டேஜ் 11% இன்க்ரீஸ் ஆகியும் தட் பிகேம் அ ஹங், தட் பிகேம் அ கோயலிஷன். அந்த கோயலிஷனோட நீட்சி தான் இன்னும் எஸ்ஐஆர் ப்ராசஸ் விகரஸ் ஆகுது. 2008 முடியுது. 2009 நடந்த எலெக்ஷன் திரும்ப ஸ்பிளிட் 24 versus 16. அப்போ அங்கேருந்து அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஓட்டையும் பேசுகிறாங்க. கூட நேற்றுக்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வருது, கோல்கேட் ஸ்கேம் வருது, காங்கிரஸ் மேலே எதிர்ப்பு வருது, ஈழப்போர் நடக்குது, பவர் கட் நடக்குது, லேண்ட் கிராபிங் நடக்குது, மொத்தமாக சேர்ந்து ஸ்வீப் ஓட்டு. இதுதான் ஸ்வீப். 78% ஏறி வராங்க பாருங்க 70 இருந்து. அந்த 78% அடிக்கும்போது தான் திமுக ஆட்சியில் உட்காரல, எதிர்கட்சியாக உட்காரல, இதெல்லாம் நடக்கு. அப்போ 2006 வந்து திரு விஜயகாந்த் அவர்களோட வருகையும் நம்ம வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கலாமா? இல்லை, 2006 விஜயகாந்த் சார் இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. 8% ஃபோர்ஸ் தான் அவர். அந்த 8% ஃபோர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா விஜயகாந்த் சாரோட வரவேற்பு மட்டும்தான் அந்த 8%. இல்லை அந்த 70% போல் ஆயிருக்குங்கிறதுனால நான் கேட்குறேன். த்ரீ கார்னர் ஃபைட்ஸ் வரும்போதெல்லாம் ஓட்டு ஏறுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 78% வந்த 2011 74% 2014 குறைஞ்சிருக்கு. வேற தேர்ட் ஃப்ரண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அட்லீஸ்ட் எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் பெரிய மாற்றமாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம அதை பெருசாக நம்பராக சொல்ல முடியாது. அது வந்து திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு ஒரு கோபத்தில் வந்திருந்தாங்கன்னா விஜயகாந்த் சார் 8% நின்று இருக்க மாட்டார். அப்போ அது ஆன்டி இன்கம்பன்சியும் அப்படி ஒரு பெரிய சேஞ்சாகவும் நம்ம பார்க்க முடியாது. அது என்னவா பார்க்கலாம்னா விஜயகாந்த் சாருக்கு இருந்த வரவேற்பு. மேபி அந்த அந்த 2 லீடர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர்ஸ். அவங்க வந்துட்டு அந்த டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர்ஸ். அப்போ இந்த 8%ங்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், அப்போ வந்து இது எஸ்ஐஆர்னால வந்த அந்த அந்த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்துட்டு ஒரு ஹங் அசம்பிளி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குங்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அப்போ இப்பயும் அப்படி ஒரு விஷயம் நடக்குமோ ஒருவேளை அப்படிங்கிறது எனக்கு அடுத்த கட்ட கேள்வியாக இருக்குது. ஒரு தாவேக்கா நம்பரை கேட்டிங்கன்னா ஐ வுட் சே நெவர். ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன் there is going to be sweep in favor of TVK. ஆனால் எல்லா பொலிட்டிக்கல் வின்ஸ் அண்ட் ஃபேன்சிஸை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பொலிட்டிக்ஸை மட்டும் பேசக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா there are point of chances for even the coalition. ஆனால் அந்த கோயலிஷன் எப்படி இருக்கும்னா தாவேக்காக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும். தாவேக்கா சென்ட்ரிக்காக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற ஒரு ஹோப் இருக்கு. எப்படின்னா வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல நம்பர் 1 பார்ட்டி திமுக, நம்பர் 2 பார்ட்டி அதிமுக, தேர்ட் ஃபோர்ஸ் தாவேக்கான்னு. இல்லை, தாவேக்கா தான் தமிழகத்தில் ஹையஸ்ட் ஓட் கிராபராக இருக்க போகுது. ஹையஸ்ட் ஓட் பேங்க் வச்சிருக்கிற கட்சி தனி கட்சி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 30% வச்சுப்போமே ஃபார் நேம் சேக். தாவேக்கா 30%, அலையன்ஸோட திமுக 31%, அலையன்ஸ் எல்லாம் வச்சியும் அதிமுக 20%. இப்போ யோசிங்க யார் இப்போ ஒரு பெரிய பிளேயர்னு. அப்போ இந்த இடத்துல எவ்வளவு சீட் கன்வர்ஷன் ஆகுது, யார் யார் கூட போவா, இதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் ஸ்விங் எதிர்பார்க்குறேன். அப்படியே தப்புச்சுனாலும் இங்கே நிற்கும். இங்கே வந்து தாவேக்கவினர் வந்துட்டு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பற்றி பேசுகிறீங்க, நம்மளுக்கு எவ்வளோ வந்துட்டு வாக்கு சதவீதம் வரப்போகிறது பற்றிங்கிறது பேசுகிறீங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் சீட் கன்வர்ஷன் ஆகுமா? சீட் கன்வெர்ட் ஆனால் தான்ப்பா இங்கே இனிமேல் பேச முடியும். இந்த பர்சன்டேஜ் வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் வேணால் நீங்கள் அதை பற்றி பேசலாம். எவ்வளோ சீட்டு கன்வெர்ட் ஆகும்? இல்லை, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, என்னுடைய ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து அந்த மெஜாரிட்டி ஃபேஸில் போகுது. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து நேற்று வரைக்கும் கூட இட் வாஸ் ஜஸ்ட் அ தியரி. இப்படி ஒரு டேர்ன் அவுட் வரும்னா அது ஸ்வீப்புக்குள்ளே கொண்டு போகும். நான் திரும்ப வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், அதை சேர்த்துக்கங்க. அந்த 68-70 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக உள்ள வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் அவங்கள மட்டும் தயவுசெய்து அக்கௌண்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே இங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குது தாவேக்காக்கு. அந்த ஓட் பேங்க்ன்றது வந்து விஎம்ஐலேருந்தே வந்திருக்கக்கூடிய ஓட் பேங்க் இல்லை, அது வந்து ப்ரூவன் கிடையாதுல்ல அந்த ஓட் பேங்க். ஆனால் அந்த ஓட் பேங்க் இருக்குன்றது எங்களோட தியரி. 1 கோடி வாக்காளர், 1 கோடி மெம்பர் சேர்த்துருக்க ஒரு கட்சி. அந்த 1 கோடி மெம்பர் 1 கோடி பேருமே ஓட்டு போட்டுருப்பாங்க நீங்கள் நம்புறீங்க? நான் கேட்கறது என்னன்னா, ஒரு கட்சிக்காக வந்து நிற்கும் போது அது ஒரு பெரிய நம்பர் அதுக்கு வந்திருக்காதான்னு கேட்குறேன். நான் 1 கோடியும் போட்டாங்கன்னு சொல்ல, ஒரு 90 லட்சம் வாக்குகளோ ஒரு 88 லட்சம் வாக்குகளோ வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறேன். ஏன்னா கட்சியில் மெம்பராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ 2 இயர்ஸ்க்குள்ள மெம்பர், நம்ம வந்து 1.5 கோடி மெம்பர்ஸ். நான் பார்க்குறது என்னன்னா,
திமுகல மெம்பரா இருக்கிறவங்களும் அதிமுகல மெம்பரா இருக்கிறவங்களும் இந்த தேர்தலில் வந்துட்டு மாறி வாக்களிச்சதை நானே வந்துட்டு பார்த்துருக்கேன். கரெக்ட். அப்படிங்கிற பட்சத்துல தாவேக்கா மேல இருக்கான்னு கேக்குறேன். நீங்க அதிமுக கட்சி வலுவெழுந்துட்டு ஆரம்பிச்சப்பவே ரொம்ப சீக்கிரமாவே அந்த 1 கோடிங்கிற எண்ணிக்கையை அடைஞ்சிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் இந்த 2 இயர்ஸ்ல வந்துட்டு நிறைய மாற்றங்கள் அவங்க மனதுல ஏற்பட்டிருக்கலாம். அப்போ அந்த 1 crore நீங்க ஸ்வீப் பண்ணுவீங்கன்னு எப்படி நம்ப முடியும்? இல்ல நான் அதான் சொல்றேன், என்கிட்ட ஒரு தியரி இருக்கு. ஆனா அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது மே 4ஆம் தேதி கவுண்டிங் தான். அந்த 1 கோடின்றது ஒரு நம்பரா, இந்த திமுக அதிமுக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு கியூமுலேட்டிவ் நம்பர். அது 67 48 இருந்து உருவான நம்ம மெம்பர்ஷிப் டிரைவ் வச்சுக்கிட்டு அதில் எவ்வளோ பேர் இன்னும் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்னும் தரைக்கு மேலே தான் இருக்கிறாங்கன்ற கேள்விக்கெல்லாம் உட்படுத்தினது தான் அவங்க பெர்சன்டேஜாக இருக்குது. வேற இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் வந்து இப்போ ஃபார்ம் ஆனது, இப்போ உள்ள மெம்பர்ஷிப்போட போட்டது. அதுவும் வந்து நீங்கள் வந்து என்னப்பா 8 வயசு குழந்தைங்களாம் மெம்பர் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஓட்டர் ஐடியோட மெம்பர்ஷிப் ட்ரை பண்ணி வச்சிருக்கிற ஒரு கட்சி. ஸோ அதை நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக புறம் தள்ள முடியாது. அந்த 8 ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிச்சிருக்காங்க இல்லையா, மேபி இதில் ஒரு பெரிய நம்பர் அந்த 1 கோடிக்குள்ளேயும் இருக்கலாம். அவன் ஏற்கனவே ஃபேனாக இருந்து இப்போ ஓட்டு வாங்கி உள்ளே வந்தனும் இருக்கலாம். பட் இது ரெண்டும் சேர்ந்தது ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கும். அந்த ஒரு நம்பர் என்னன்றதெல்லாம் மேஜிக். அதை நம்ம பார்க்கணும். ஏன் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா, இது வந்து தமிழ்நாடு நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ தமிழக வாக்காளர்கள் தான் இருப்பாங்க என்னுடைய பார்வைக்கு. ஆனால் நிறைய பேர் அப்ராடில் இருக்கிறவங்களும் கூட இதில் பதிவு பண்ணியிருந்துருக்கலாம், ஓட்டு அளிக்காமல் போயிருந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ நான் 2 ஃபேக்டர்ஸ் சொல்கிறேன், அதை கன்சிடர் பண்ணி பாருங்கள். திமுக அதிமுக கோர் ஓட்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அது ஒரு பக்கமாக வச்சுருங்க. கோர் ஓட்ஸ் உடஞ்சிருக்குன்றது நீங்களே இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தீங்க, அது ஒரு பக்கமே வச்சுருவோம். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய நடுத்தரமான வாக்காளர்கள், நடுநிலையான வாக்காளர்களும் தாய்மார்கள் பெருசாக ஒரு பெரிய நம்பர் வந்து ஒரு கட்சியோட அலைண்டாக இருக்க மாட்டாங்க. ஒரு 80-70% ஆண்கள் வந்து ஒரு கட்சியோட அலைண்டாக இருக்கிறாங்கன்னா, ஒரு 20-30% தாய்மார்கள் பெண்கள் தான் வந்து ஒரு கட்சியோட அலைண்டாக இருப்பாங்க. மற்றபடி அவங்க ஓட் போடுறது எப்பவுமே சேஞ்ச்காகவோ ஒரு ஹோப்காகவோ தான். அப்போ அந்த ஓட் பேங்க்கையோ பசங்க சொல்கிறாங்கன்னு சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு நினைக்கக்கூடிய கட்சி சாராத ஆண்மக்களோ, கட்சி மேலே கோவமாக சீட்டு கொடுக்கலன்னு கோவப்பட்ட ஒரு குடும்பமோ, எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்கள் எக்ஸ்எம்எல்ஏ பசங்க வந்து தாவேக்கால இணைஞ்சது. ஸோ இப்போ இதெல்லாம் கோர் ஓட்ஸ் தானே. இப்போ திமுகவோட எக்ஸ்எம்எல்ஏ தாவேக்கால வந்து இணைஞ்சி தீநகர் பிரச்சார கூட்டத்தில் வந்து மேடையில் உட்காடுறாங்க அவங்க வாரிசு. அப்போ அது கோர் ஓட்டு இல்லையா? திமுகவோட கோர் ஓட்டு இல்லையா? இப்போ நான் என்ன கேட்குறேன், எங்களுடைய நம்பர் அதே மாதிரி இங்கேருந்து போயிருப்பாங்க. இங்கேருந்து வாய்ப்பு கம்மி. நான் சொல்றேன், எங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லையே. நீங்க ஒரு 5 வருஷம் ஆட்சிக்கும் 75 வருஷம் கட்சிக்கும் அந்த ஃபேக்டர்ஸ் நான் இங்கேயும் பொருத்தி பார்க்கறேன். சில பேரை நீங்க சொல்லலாம், நீங்க அதுக்கு இங்க நான் டி நகர் சொன்னா நீங்க அஜிதாக்காவை சொல்லுங்க, பொருத்திக்கங்க. நான் என்ன சொல்றேன், பட் நம்பர் வேரிஸ். அங்க ஏற்படுத்தின வருத்தமோ கோவமோ காழ்ப்போ இங்க இருக்காது. அவ்வளோ பெரிய வழி இல்லை. ஒரு 2 to 5% தான் அது இங்க எஃபெக்ட் ஆக முடியும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து நீங்க ஒரு அக்யூமுலேஷன் போட்டுக்கிட்டே வந்து பாருங்க, திஸ் கேன் ஹேவ் அ மேஜிக். ஓகே, அந்த மேஜிக் என்ன எனக்கும் தெரியாது, அது நான் ஜோசியம் சொல்றதுக்கும் தயாரா இல்லை. ஆனா என்னமோ இதெல்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் முன்னறிவிக்கிறதா இந்த ஓட்டு. இதுல என்ன நான் சொல்றேன்னா, ஒரு 15 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட திணறி இருக்கான் போய் சேர. சென்னையில இருந்து 5 லட்சம் 8 லட்சம் பேர் வெளில போறான்னு சொல்லியிருக்காங்க. 12 மணி நேரம் டிராஃபிக் பைபாஸ்லையும் கிளாம்பாக்கத்துலையும், கேவலமான டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், ஒஸ்ட் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட். இது எல்லாத்தையும் தாண்டி இது சென்னையில் மட்டும் நடக்கல, கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு, எல்லா ஊர்லயும் நடந்திருக்கு. அப்ப இது நடக்குதுன்னும் போது இது வந்து ஏன் சதியா இருக்கக்கூடாது? அப்படி சதியாவே இல்லைனாலும் இது ஏன் அதுல ஒரு பெரும் பர்சன்டேஜ் ஏன் தாவேக்காக இருந்திருக்கூடாது? நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்விங்கா இருந்திருக்கூடாது. அப்ப இது எல்லாத்தையும் வந்துட்டு எலெக்ஷன் டியூட்டிலயும் இருந்திருப்பாங்க இல்லையா? எனக்கு என்ன புரியுது, இதை மேனேஜ் பண்றதுக்கு தானே நம்ம பிளான் பண்ணணும். இதுதான் 16 நிலைமை, இதுதான் 21 நிலைமைனா அப்ப என்னதாங்க கத்துக்கிட்டீங்க? எலெக்ஷன் நடத்துறதுக்கு சப்போர்ட் பண்ண கூட கத்துக்கல. எலெக்ஷன் கமிஷன் ரெவன்யூ பார்க்கும், போலீஸ் பார்க்கும். கனிமொழி அவர்கள் இது வந்துட்டு போய் நீங்க வந்து எப்பொழுதுமே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க தாவேக்காவினர் அப்படின்னு சொல்லி மறுத்து இருக்காங்க. இல்ல நான் அதான் கேட்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் மேல தான் கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்கன்னா, போலீஸையும் ரெவன்யூ எலெக்ஷன் கமிஷன் பார்க்கும், டிரான்ஸ்போர்ட்டையும் இபி யார் பாப்பா? நைட் எப்படிங்க 10 மணிக்கு கரண்ட் கட்டா எங்கள் வீட்டுக்கு கேட்டு விட்டு தட்டுறாரு, ஓட்டு காசு வேணும் தர வாங்கன்னு. ஊரெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கே இந்த நிலமன்னா எங்கள் அம்மா வேணாங்க போகணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு வந்தாங்கன்னா, அப்போ இது எப்படி இபி டிபார்ட்மெண்ட் அப்போ எலெக்ஷன் கமிஷனோட நெக்ஸஸில் பண்ணுறீங்களா? நான் குற்றச்சாட்டு வைக்கிறது ஆண்ட கட்சி மேலே அந்த விசுவாசத்தில் ஒரு செட் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு சாதகமான ஆட்கள் அந்த பொசிஷனில் இருக்க தான் செய்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி தான் ஜெயிக்கணும், இதெல்லாம் தாண்டி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க எம்ஜிஆர்லாம். அது நடக்கும். மக்கள் எழுச்சிக்கு முன்னாடி எந்த பெரிய பம்மாத்தும் வேலை செய்யாது. பட் த பாயிண்ட் இஸ் நடக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, 5 crores தொட்டிருந்துருக்கலாமே. இன்னொரு விஷயம், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுறது என்னன்னா, நான் இன்னொரு விமர்சனங்களையும் பார்த்தேன். இங்கே வந்து நிறைய பேர் வந்து வாக்களிக்க ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊக்கத்தொகை, அதாவது வாக்குக்கு காசு கொடுக்கறது தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. பரிசு பொருட்கள், வாக்குக்கு காசு கொடுக்கறது மூலமாகவும் வந்துட்டு நிறைய பேர், குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து 90, 89, 80 above 85 வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு பதிவாயிருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதற்கு முக்கிய காரணம் வந்துட்டு இந்த வாக்குக்கு காசு கொடுக்கறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது. அவங்கெல்லாம் போய் வாக்கு போட்டிருப்பாங்க இல்லையா?
ஸோ அவங்க வந்து யார் போட்டிருப்பாங்க, யார் பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற அதனால தான் அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை நான் பார்த்தேன். அதுவும் சரி ஓகே கரெக்டு தானே அப்படின்னு தோணுது. இல்லை, அடிப்படையில் எனக்கு என்னென்னா வந்து நான் மக்களோட கன்சைன்ஸை நம்புகிறேன், மதிக்கிறேன். இந்த வாட்டி அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன் திருடன் தெரிஞ்சு மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் அவனுக்கு போகிறதுக்கு இவனுக்கு போடுன்றது தான் இத்தனை வருஷமாக மக்களுடைய எண்ணமாக இருந்திருக்கோன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ 2 பேரும் கெட்டவங்க, ஒருத்தர் 6000 ரூபா கொடுக்குறா, ஒருத்தர் 3000 கொடுக்குறான்ற போது சரி அட்லீஸ்ட் இந்த மாதம் மளிகை சாமானுக்கு இவன் ஃபண்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஒரு ஓட்டை போடு. அதில் கூட மக்கள் இன்னும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்களாம். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை பிரிச்சுப்பாங்களாம். ஒரு 4 ஓட்டு இருக்கிற வீட்டில் 6000 ரூபா கொடுத்தவங்க 3 ஓட்டும், 3000 ரூபா கொடுத்தவங்க 1 ஓட்டும் போடுவாங்களாம். இது எல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மாற்று வாய்ப்பு இல்லை. ஒரு நல்லவன் இருந்தான்னா இல்லை இவன் ரெண்டுமே கெட்டவன், இதில் ஒருத்தர் சூஸ் பண்ணணும் போது 6000 ரூபாய் சூஸ் பண்ணுற நிலைமை இருந்திருக்கு. இந்த வாட்டி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு நல்லவாருக்கு ஓட்டு போட ஒரு வாய்ப்பு இருக்குன்னும் போது ஒன் வித்தவுட் பேகேஜஸ், மோஸ்ட் ட்ரஸ்டட், ஒரு க்ரெடென்ஷியலான ஃபேஸ்ன்னும் போது ஒய் வுடன் பீப்புள் சூஸ் ஹிம்ன்றது என்னோட அடிப்படை கேள்வி. தேடி போய் கெட்டவனுக்கு ஓட்டு போகிறதுக்கு நம்ம கெட்டவங்க இல்லையே, நம்ம தப்பு பண்ணலையே, நம்ம அவங்க பண்ண ஊழலில் பங்கு வாங்கலையே, அப்போ ஏன் அவங்க வந்து மாற்றத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க? முதல் கேள்வி. ரெண்டாவது, இந்த பணப்பட்டுவாடா எல்லாமே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா அந்த ஓட்டர் டேர்ன் அவுட்டை ஒரு 75 78 அதுதான் பண்ண முடியும். அதை தாண்டி நடக்குது இல்லைங்களா அந்த நம்பர்ஸ். நான் அந்த நம்பர்ஸை வெறும் 6% நம்ம என்ன மாற்றம் கொடுக்குன்னு யோசிக்காதீங்க. அந்த 6% பசங்க அந்த வீட்டுக்குள்ளே என்ன இமேஜ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, என்ன பேசு பொருளாக கொண்டு வந்திருப்பாங்க, ஏன் தலையெழுத்து, ஏன் தலைமுறை, நாளைக்கு அடுத்த வருஷம் உன்னை இவன் இவ்வளோ ஏமாற்றிருக்கான்ப்பா, 67 இந்த போய் சொன்னாங்க, 78 இந்த போய் சொன்னாங்க, 2004 இந்த போய் சொன்னாங்க, 2009 இந்த சதி பண்ணாங்கன்ற விஷயத்தை பசங்க பேசுகிறாங்க. தட் இஸ் வாட் ஐ கால் ஆஸ் பொலிட்டிக்கல் என்லைட்மெண்ட். அந்த ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸையும் ஒரு ஹோப்பையும் கொடுத்துருக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு தாவேக்கா. அவன் பேச மாட்டானான்னு கேட்குறேன் வீட்டுக்குள்ளே. அட்லீஸ்ட் அம்மாகிட்ட, அப்பா முரட்டு ஊப்பியாக இருக்கட்டும், அம்மாகிட்ட பேச மாட்டான். அம்மா மாற்றத்துக்காக ஓட்டு போடாட்டி மகனுக்காக ஓட்டு போட மாட்டாங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு நம்பரை பண்ணணும்னு நான் சொல்ல முடியும். என்னால் இவ்வளோதான் இதுதான் சொல்ல முடியாது. பட் இது மாதிரி இன்னொரு 3 மணி நேரம் நம்ம பேசலாம். அவ்வளோ ஃபேக்டர்ஸ் அசஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோ வேலை நடந்திருக்கு, அவ்வளவும் சேர்ந்து இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த தான் மேஜிக் நடக்கும்போது அது எங்கே பக்கம் போகுன்றது பார்ப்போம். மேற்கு மண்டலத்தில் இந்த வாக்குத்தொகை பற்றி நம்ம பேசணும், அதனால ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரிசல்ட் வந்தோடனே பார்த்துக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் வாக்குக்கு வந்துட்டு காசு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது பரவலாக இருக்கக்கூடிய செய்தி. அப்படின்னா சென்னையில் ஏன் கம்மியாக இருக்குது? அதாவது வந்துட்டு வாக்களித்தவர்களோட எண்ணிக்கையே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதையுமே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ஃபேக்டரோட பொருத்திக்கணுமா? நான் அதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, இந்த இடத்துல நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மேபி இதுவும் அகைன் ஒரு தியரி தான். இந்த இடம் வந்து அவங்களோட கோட்டையே இருந்துச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு மேபி மாற்றி ஓட்டு போட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்ன இருந்திருக்கலாமோ என்னமோ. ஏன்னா அவங்களுக்கு வந்து மாற்றி ஓட்டு போட வாய்ப்பு இல்லை, பட் இவங்களுக்கு ஓட்டு போட வேணான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கலாம். அது எப்படி நம்ம எடுத்து தெரியல. அதுதான் சொல்கிறேன், இந்த ஓட்டு நம்பர் குறைஞ்சிருக்குன்னும் போது நான் அந்த வேவை கண் கூட பார்க்குறேன். சென்னையில் there is a huge wave for டிவிக்கு. விஜய் சார் வேவ் இருக்கிற இடத்துல ஓட் பேங்க் வந்து ஒரு இடத்துல பெர்சன்டேஜ் குறையுதுன்னா என்னால் அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது. இவங்களுக்கு போட்டால் இவங்களுக்கு தான் போடணும், அட்லீஸ்ட் நான் போடாமல் இருப்பேன், ஐ ரெஸ்ட்ரெயின் ஃப்ரம் ஓட்டிங் மேபி இருக்கலாம். நமக்கு தெரியாது இல்லை பீப்புளோட கன்சைன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 23, 2026 வந்து த நியூ டான் ஆஃப் நியூ எலெக்ஷன் பாலிடிக்ஸ் நான் நினைக்கிறேன். நியூ டான். ஆமா, இதுக்கப்புறம் இது வந்து நம்ம இப்படி இதை ஸ்டாண்டர்டா வச்சு பேசுவோம். நான் டான்னு சொல்ல, நீங்க தான் டான்னு சொல்றீங்க. இதை தான் வந்து எலெக்ஷனோடைய ஒரு பெஞ்ச் மார்க்கா அடுத்த ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அரசியல் பேசுகிறவங்களோ பார்க்குறவங்களோ இது ஒரு பெஞ்ச் மார்க்காக புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து ஒரு வருகை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். எனக்கு என்னென்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது எப்படி தோணுது, விசில் அடிக்கிறதுக்கு கரூரில் ஒரு காவலர் விசில் வச்சுருந்தா, ஒரு மிலிட்ரி மேன் டிராஃபிக் கிளியர் பண்ண விசில் வச்சுருந்தா பிடிக்கிட்டு போகிறீங்க. பகல் ஃபுல்லாக வெயில் அடிச்சது, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ சூரியன் இருக்குன்னு நாங்கள் ஒத்துக்கிறோமா? இந்த அளவுக்கு பயந்து போயிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் எந்த மரத்துலேயே இருந்த இலையை வெட்டலை, சூரியனுக்கு பார்க்காதீங்கன்னு சொல்லி கண்ண முடிக்க சொல்ல. ஆனால் அந்த ஒரு 5 ரூபா விசில், அது ஒரு போலீஸ்காரர் கையில் வச்சிருக்க விசில் உங்களுக்கு பயமுறுத்துதுன்னா அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. டானோ டஸ்கோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை மட்டுமே வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் அது பிரச்சனை நான் சொல்கிறேன். ஸோ வி ஆர் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் எனிதிங். மை பாயிண்ட் இஸ், இந்த எலெக்ஷனில் வச்சு தான் நம்ம கற்றுக்கவே போகிறோம். நம்ம எல்லாத்தையும் பழைய நம்பர்லேருந்து எடுத்து நம்ம இவால்வேட் பண்ணாலும் திஸ் இஸ் த நியூ ரியல், திஸ் இஸ் த நியூ ஸ்டாண்டர்ட். அப்போ இந்த நியூ ரியலை ஒத்துக்கிறதுக்கு யாருக்கும் இங்கே மனசு வரல அப்படி இல்லை, அந்த நம்பர்ஸ் வந்து பிறகு ஒத்துக்காமல் இருக்க முடியாது. மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து கண்ணை முடிக்கிட்டு உலகம் சுத்தலன்னு சொல்ல முடியாது. அது வரைக்கும் திஸ் வில் ஆல் பி தியரிஸ். 4ஆம் தேதி மதியம் 4 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும் வாட் இஸ் தி ரியாலிட்டி. இந்த வாட்டி 11 மணிக்கெல்லாம் கூட தேர்தல் முடியும். எனக்கு தெரியல, அதுவுமே 4 மணிக்கே தெரிஞ்சிருமா இல்லை 2 நாள் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்லை, ரியாலிட்டியாக நான் பேசுகிறேன். நான் வந்துட்டு இங்கேயும் நான் பேசல. எனக்கு இது எப்படி இருக்க போகுதுங்கிறது என்னாலேயே ஜட்ஜ் பண்ண முடியல. ரொம்ப புதுசா நான் ஒரு வாக்காளராக பேசுகிறேன் இந்த இடத்துல, நான் ஜேர்னலிஸ்டாக பேசல. இத்தனை தேர்தலில் நான் வாக்கு போட்டிருக்கேங்கிற இதை வச்சு நான் பேசுகிறேன். என்னாலேயும் இது புரிஞ்சிக்க முடியலங்கிறதான் பண்ண. இல்லை, எனக்கு இது புரிஞ்சிக்க முடியலன்றது வந்து அதான் சொல்கிறது, த நியூ ரியல். இது வந்து புதுசு, அதனால் புரியலை.
பட் தேர் வில் பி சம் ஹியூஜ் சேஞ்ச். அது என்னன்றது பார்ப்போமே. இன்னிலேருந்து அது ஸ்டாண்டர்டாக மாறிடும். ஆனால் இதை நியாயப்படுத்துறதுக்கும் இதை நம்புறதுக்குமான பல நியாயமான காரணங்கள் எங்களுக்கு இருக்குது. நான் வந்து முரட்டு பேசலை, இதில் ஒரு நியாயம் இருக்குன்னு தான் அதை பேசுகிறோம். எது நடக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா இதுக்கு மேலே இன்னைக்கு 24ஆம் தேதி சாயந்தரம் ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு உட்காந்து எனக்கு ஒரு ஃபேக் தியரி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த நம்பர்ஸ் வந்துட்டு ஒரு நேற்று வந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட் இருந்தது. அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம பகுப்பாய்வு செய்து பார்க்கும்போது வந்துட்டு வேற ஒரு செட் ஆஃப் நரேட்டிவ்ஸ் எனக்கு வந்துட்டு, நரேட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு பெர்ஸ்பெக்ஷன் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இது எப்படி வந்துட்டு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அதுக்கான ஒரு இன்டர்வியூவாக தான் இது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நம்பர்ஸோடய நம்ம பேசியிருக்கோம், ஃபுல் டேட்டாவாக கொடுத்துருக்குறோம். பார்க்குறவங்களுக்கு அது எப்படி புரிய போகுதுன்னு பார்க்கலாம். வில் சி. உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி அண்ட் ஆல் தி பெஸ்ட். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிசல்ட். தேங்க்யூ ஃபார் த டைம். Hope for the change. Thanks for the opportunity.